தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் குப்பைகள் இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனைகளாக மாறிவிட்டு எல்லாம் குப்பைகளில் மக்காத குப்பைகள் மக்கிற குப்பைகள் அப்படின்னு கலந்து இப்போ குப்பை மேலாண்மை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது, சிக்கலாக மாறிவிட்டது. சுற்றுச்சூழல் மண் வளம் இன்றைக்கி மாசுபடுத்தப்படுகிறது. பிளாஸ்டிக் கலந்து இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா நிலத்தடி தண்ணியில் பிளாஸ்டிக் துகள்கள் அதிகமாகி போச்சு. நிலத்தடி மண்ணில் பிளாஸ்டிக் துகள்கள் அதிகமாக கலந்து விட்டது. பிளாஸ்டிக் துகள்கள் மக்குவதற்கு பல நூறு வருஷங்கள் ஆகுன்றாங்க. அப்போ இந்த தண்ணியில் உள்ள இன்றைக்கி கலந்துக்கிட்டு இருக்கிற அந்த பிளாஸ்டிக் துகள்கள் அதெல்லாம் நம்ம குடிச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த தண்ணியை. அது அப்புறம் அந்த மண்ணில் கலந்துருக்கிற பிளாஸ்டிக் துகள்கள் இன்றைக்கி குப்பையை அள்ளிட்டு போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துடுறாங்க. இப்போ சரியாக பிரிக்காமல் ஒன்றா போட்டு அரைச்சி மண் எல்லாத்தையும் இதை உரம்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் மழை பெய்யும்போது அது உரம்னு சொல்லிவிட்டு அதாவது மக்கிற குப்பை மக்காத குப்பை அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு பிரிக்கிறாங்க. இல்லாததை என்ன பண்ணுறாங்க, ஒன்றா போட்டு அரைச்சி மக்கும் குப்பையோடு இந்த பிளாஸ்டிக்லாம் கலந்து அந்த உரத்தை எடுத்து மண்ணில் கொண்டு போடுறாங்க, விவசாய நிலத்தில் போடுறாங்க. அந்த விவசாய நிலத்தில் உரமாக போடும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ ஒரு நகரம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே காய்கறி கழிவுகள் குப்பை எல்லா குப்பையும் அள்ளி லாரியில் அள்ளி அது இந்த குப்பை பிரிக்கிற அந்த இடம்லாம் இருக்குது. பிளாஸ்டிக்கை தனியாக பிரிப்பாங்க, பேப்பர்லாம் தனியாக பிரிப்பாங்க. இதில் எது பேப்பர் எது பிளாஸ்டிக்குன்னு தெளிவாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க பிரிப்பாங்க. பிரிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, மக்கிற குப்பையெல்லாம் தனியாக அரைப்பாங்க, மக்காத குப்பையை தனியாக பிரித்து எடுத்துருவாங்க. மக்கிற குப்பையில் நிறைய பிளாஸ்டிக் கலந்துருக்கும், அது தெளிவாக பிரித்து எடுக்க முடியாது, எது பேப்பர்னு கண்டுபிடிக்க முடியாது. அதில் காய்கறிகள் அதை அரைச்சி காய வச்சு பதப்படி ஏதோ ஒன்று பண்ணி உரமாக மாற்றி விவசாயிகளுக்கு விற்றுருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா விவசாய நிலத்தில் கொண்டு அந்த குப்பையை கொண்டு போடுவாங்க. அதில் உள்ள பிளாஸ்டிக் துகள்கள் நிலத்தடிக்குள்ளே போகும், நீரில் கலக்கும். அந்த தண்ணிலாம் பெரிய மழை வந்ததுனாக்கா குளங்கள் கால்வாய்களில் கால்வாயோட தண்ணி ஓடி அதில் பிளாஸ்டிக் துகள்கள் கலந்து குளத்துக்கு போகும். இப்படி அது மனித வாழ்க்கையில் பிளாஸ்டிக் துகள்கள் கலந்த ஒரு தண்ணியை குடிக்கிறது தான் இனிமேல் நம்முடைய தீர்வு, வேறு வழியே கிடையாது. நாம் குடிக்கிற தண்ணியில் பிளாஸ்டிக் துகள்கள் கலந்தே இருக்கும். அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத அது காரணம் இந்த குப்பைகள் குப்பை மேலாண்மை மோசமாயிடுச்சு. குப்பைகள் பிளாஸ்டிக் கழிவு இந்த வாழ்க்கை முறை இதிலிருந்து வெளியேற்றப்படுகிற குப்பைகள் என்பது இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை முறையும் அதிலிருந்து வெளியேற்றப்படுகிற குப்பைகள் கழிவுகள் அது அந்த கழிவுகளே அபாயமானதாயிடுச்சு. நம்ம சாப்பிட்ற உணவு எப்படி அபாயமானதோ அதே மாதிரி கழிவுகள் இன்னும் மிகப்பெரிய அபாயமானதாக மாறிவிட்டது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஸ்டிக்லாம் கிடையாது. அப்போ வீட்டுக்கு ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கும் ஒரு உரக்கிடங்கு இருக்கும். ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கும் சொந்தமாக ஒரு உரக்கிடங்கு இருக்கும். அந்த மாதிரி அந்த உரத்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ உரம், அதை எடுத்து அதில் அந்த உரம் தான் அது பேர். அதில் எல்லாருமே கையை போட்டு அங்கே வளர்ந்துருக்கிற செடிகள் எல்லாம் பறிச்சுட்டு அது குப்பை கிடங்கு தான். ஒவ்வொரு வீட்டுக்கும் உள்ள குப்பை கிடங்கு. ஆனால் அதில் அது ஃபுல்லாக மக்கிற குப்பை தான், அதில் மக்காத குப்பைன்னு ஒன்றுமே கிடையாது. அந்த அளவுக்கு அது ஒரு விவசாய நிலங்களுக்கு மிகச்சிறந்ததாக இருந்தது. இது அதுக்கப்புறம் தான் பிளாஸ்டிக்லாம் வந்துச்சு, இப்படி ஆகிப்போச்சு. இன்னும் 20 வருஷம் கழிச்சு இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போய்விடும். அப்புறம் பிளாஸ்டிக்லாம் யாரும் உற்பத்தி பண்ண மாட்டாங்க. 2040க்கு அப்புறம் இந்த பிளாஸ்டிக் உற்பத்தி இரும்பு உற்பத்தி எல்லாமே நின்று போயிடும். அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தான். அங்கே வெளியாகிற குப்பைகள் அனைத்துமே மக்கிற குப்பை தான். நல்ல தரமான உரமாகத்தான் அது பயன்படும். அதனால் குப்பைகள் பற்றி இன்றைக்கி நம்ம பயப்படுறோம். குப்பைகளால் நாம் மூடப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி குப்பைகளே நமக்கு மிகப்பெரிய எதிரிகளாக மாறிவிடும். கழிவுகள் ஏகப்பட்ட தொழிற்சாலை கழிவுகள் கடலில் கலக்கிறாங்க, காற்றில் கலக்குது, மாசுக்களாக காற்றில் கலக்குகிறது. அப்புறம் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் பிளாஸ்டிக் துகள்கள் இப்படி துருபிடித்த இரும்புகள் அதெல்லாம் அந்த நிலத்தில் கலந்து போய் கிடக்குது. அந்த மாதிரி செப்டிக் ஏதாவது புண்ணு ஏற்பட்டுச்சுன்னா கீழே செப்டிக் ஆகி அது மாதிரி மிக மோசமான இந்த மாதிரியான அழிவுகளுக்கு எல்லாத்துக்குமே இன்னும் 20 வருஷத்தில் முற்றுப்புள்ளி கிடைத்துவிடும். இன்னும் 2040 பிறகு தொழிற்சாலைகள் எல்லாம் செயலிழந்துவிடும். இந்த மாதிரி உலோக உற்பத்தி எல்லாமே நின்று போய்விடும். பிளாஸ்டிக் உற்பத்தி நின்று போய்விடும். அப்புறம் இருக்கிற பிளாஸ்டிக் தான் இது மக்கிறதுக்கு 100கணக்கான ஆண்டுகள் ஆகிட்டு போட்டோம். அதுக்கப்புறம் தான் சரி ஓகே விட்டு வேறு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது.
இப்போ வந்து என்னென்னா 2040 பிறகு இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு தொழிற்சாலை எல்லா தொழிற்சாலையும் நின்றுவிடும். சாய தொழிற்சாலை எல்லா தொழிற்சாலையும் நின்றுவிடும். அப்புறம் நைலான் துணி, எந்த துணியும் தொழிற்சாலை எதுவுமே கிடையாது. இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை. அங்கு என்ன கழிவுகள் உற்பத்தி ஆகும் அப்படின்னா, நாம் சாப்பிட்ற பழங்கள், காய்கறிகள், இதுதான் கழிவுகள். இது வந்து உரமாகவே அவர்கள் நிலத்திலே போட்டு அவங்க உரமாக மாற்றிப்பாங்க. அப்புறம் வந்து மாடு ஆடுலாம் வளர்ப்பாங்க. அது கழிவுகள், அதோட கழிவுகள் உரமாக மாறும். மனித உயிரினம் வந்து அது ஆகியிருப்பாங்க. அது கூட நாராது. ஏன்னா அவங்க சாப்பிட்றது பழங்கள், காய்கறிகள் தான் சாப்பிடுவாங்க. உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. உப்பே கிடைக்காது. அதனால் பெரும்பாலும் பச்சை காய்கறிகள், பழங்கள் இது தான் சாப்பிடுவாங்க. சமைச்சு சாப்பிட்டாலும் உப்பு போடாமல் சமைச்சு சாப்பிடுவாங்க. மசாலாக்கள் அதிகமாக இருக்காது. அதனால் அவர்கள் இருக்கிற அந்த மலக்கழிவு இருக்குல்ல, அது நாராது, துர்நாற்றம் எடுக்காது. அதில் பெருசாக வாடை எதுவுமே வராது. அதனால் அந்த கழிவுகள் என்பது அருவருப்பான வகையாக இருக்காது. அதுவும் வந்து விவசாய நிலத்துக்கே மறுசுழற்சி முறையில் அவர்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வந்து சாக்கடை கால்வாயும் உருவாகாது. ஏன்னா சாக்கடை கால்வாய் உருவாவதற்கு என்ன காரணம்? பம்பு செட்டு மோட்டார். நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் பெரிய தொட்டியே நிரப்பிடுறோம். அதுதான் வந்து சாக்கடை கால்வாய் உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது. அதனால தான் நிறைய கழிவுநீர், நிறைய தண்ணியை ஈஸியாக எடுத்து நம்ம பயன்படுத்துகிறோம். அது கழிவுநீராக சாக்கடை கால்வாயில் கலக்கிறது. சாக்கடை கழிவுநீர் பெரிய கால்வாய், கூவம், ஆறு இதெல்லாம் உருவாவதற்கு என்ன காரணம்னா, நம்ம நிறைய தண்ணியை பயன்படுத்துகிறோம். பம்பு செட்டு மோட்டர் போட்டு நிறைய தண்ணி, ஒரு 10 நிமிஷத்தில் 1000 லிட்டர் தண்ணியை வந்து நிலத்திலிருந்து உறிஞ்சி அதை பயன்படுத்தி முடித்து விடுகிறோம். பல 1000 லிட்டர் தண்ணி வந்து பயன்படுத்தி அது நேர கால்வாய் மூலமாக கூவம் ஆற்றுக்கு தான் போகுது. அதுமாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் சாக்கடை கால்வாய், ஆறுகள் இருக்கிறது. இது காரணம் இந்த பம்பு செட்டு மோட்டர் தான். இந்த இயந்திர அறிவியல் உலகம் தண்ணீரை வேகமாக உறிஞ்சி நிலத்திலிருந்து உறிஞ்சி பயன்படுத்துகிற அந்த நடைமுறை தான் பிற்பாடு அது பெரிய கழிவுநீராக மாறி கழிவுநீர் கால்வாயாக ஆற்றில் கடலில் கலக்கிறது. ஆறு, ஏரி, எங்கே எல்லா இடத்துலையும் கலக்குது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மின்சாரம் கிடையாது, தொழிற்சாலை கிடையாது. அப்புறம் வந்து பம்பு செட்டு மோட்டர் எதுவும் இயங்க முடியாது. அவங்கவுங்களுக்கு தேவையான தண்ணியை அவங்க கையால் இறச்சிக்கணும். அதனால் சாக்கடை கால்வாய் உருவாகாது. மனித வாழிடங்களில் சாக்கடை கால்வாய் உருவாகாது. அப்புறம் பிளாஸ்டிக் எல்லா தொழிற்சாலையும் நின்று போயிடும். அதனால் பிளாஸ்டிக் கழிவுகளும் உருவாகாது. அப்போ அவர்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியேறுகிற கழிவுகள் அனைத்தும் மிகச்சிறந்த உரமாகவே அவர்கள் பார்க்கப்படும். அந்த குப்பைகள் கூட அவர்கள் வெளியேற்றுகிற கழிவுகள், அந்த குப்பைகள், பழத்தோள்கள், காய்கறி தோள்கள், அப்புறம் அழுகி போன பழங்கள், உற்பத்தி அதிகமாகும் போது அந்த பழங்களை சாப்பிட முடியாது, அது அழுகி போகும். அது மீண்டும் உரமாக பயன்படுத்தப்படும், உரமாக மாறிவிடும். இலைத்தழைகள், மரங்களிலிருந்து விழுகிற இலைத்தழைகள் எல்லாமே உரம்தான். ஆக அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து அங்கே வந்து வெளியேறுகிற கழிவுகள், இலைத்தழைகள், காய்கறி கழிவுகள், அப்புறம் வந்து எல்லாமே வந்து மிகச்சிறந்த உரமாக அது பார்க்கப்படும். அதனால் வந்து குப்பை என்பது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அது வந்து அவ்வளோ அற்புதமான விஷயம். உரம், அந்த குப்பை என்பது, கழிவுகள் என்பது தேவை. அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க எல்லாம் விவசாயம் தான் பார்க்க போகிறாங்க. பழங்களை தருகிற, காய்கறிகளை தருகிற செடி கொடிகள், மரங்களை தான் வளர்க்கப் போகிறார்கள். அதனால் அவர்களுக்கு உரம் தேவை. அந்த உரம் எங்கிருந்து கிடைக்கும் என்றால், அவர்கள் பயன்படுத்த ஒரு பழம் சாப்பிட்றாங்களா, அந்த பழத்தோட கொட்டை, அப்புறம் வந்து தோல், இது எல்லாத்தையும், அப்புறம் இலைத்தழைகள், அந்த மரங்கள் ஃபுல்லாக அங்கே அடர்ந்து வளர்ந்த மரங்கள் தான் இருக்கும். அந்த இலைத்தழைகள், குப்பைகள் எல்லாமே உரமாக மாறும். எல்லாமே உரமாக மாறிவிடும். அப்புறம் மாடு, ஆடுலாம், கோழி, இதோட கழிவுகள், நாய் கழிவுகள் எல்லாமே வந்து உரமாக மாறிவிடும். அதனால் அது பற்றிய கவலை நமக்கு தேவையே இல்லை. அங்கே வந்து கழிவு மேலாண்மை என்பது அவ்வளோ அற்புதமாக அது அவங்கவுங்களே அவங்கவுங்க உரத்தை எடுத்து, அவங்கவுங்க கழிவுகளை எடுத்து, அவங்கவுங்களுக்கு கிடைக்கிற அந்த குப்பைகள், காய்கறி கழிவுகள், பழங்கள், இது எல்லாத்தையும் அதை எங்கே இருந்தாலும் எடுத்துகிட்டு போய் நிலத்தில் கொண்டு போடுவாங்க. அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம். குப்பைகளுக்கு அங்கே ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அதை எடுப்பதற்கு யாரும் கூச்சப்பட மாட்டாங்க. ஒரு மரங்கள் இருக்கிற பழத்தொழி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவங்க நிலத்தில் கொண்டு போடுவாங்க. அப்போ தான் நிலம் வளமையாக இருக்கும். அப்போது உரத்தின் மூலமாக அங்கு அந்த உரம் வந்து தாராளமாக கிடைக்கும். ஏன்னா காய்கறி எல்லாம் மரங்கள் இருக்கிறதுனால இலைத்தழைகள், காய்கறி கழிவுகள், பழங்கள், கொட்டைகள், தோல்கள், இப்படி அவர்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக நிறைய உரம் கிடைக்கும். அதனால் அந்த இயற்கையான அந்த பசுமை உரம் இருக்குல்ல, அப்புறம் மாட்டுச்சாண கழிவு, ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு மாடு, ஒரு ஆடு, கோழி, 2 ஏக்கர் நிலத்துக்கு அதில் இருக்கிற வெளியேகிற கழிவுகள் எல்லாமே போடப்படும். அந்த ஒவ்வொருத்தரும்
ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் நிலம். அப்புறம் வந்து ஆடு மாடு, ஒரு ஆடு ஒரு மாடு 2-3 கோழி இப்படி வளர்ப்பார்கள். அப்படின்னா அதுலேருந்து வெளியேறுகிற கழிவுகள் அத்தனையும் அந்த நிலத்துக்கு ஒவ்வொரு நாளும் போய் சேரும். அவர்கள் அந்த 2 ஏக்கர் நிலத்துக்கு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் நிலம் கொடுக்குறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு ஆடு ஒரு மாடு, அதுலேருந்து வெளியேறுகிற சாணக்கழிவு, அப்புறம் கோழி கழிவு, ஆட்டுக்கழிவு எல்லாமே வந்து ஆட்டுப்புழுக்க எல்லாத்தையும் வந்து அவரவர்களுக்குன்னு சொல்லி இருக்கிற அந்த விளைநிலத்தில் போடுவாங்க. அவங்க சாப்பிட்ற பழத்தோல் எல்லாத்தையும் எடுத்து பத்திரமா எடுத்து விவசாய நிலத்தில் போட்டுருவாங்க. இப்படி உரங்கள் வந்து அற்புதமாக இருக்கும். உரங்கள் வந்து அற்புதமாக இருக்கிறதுனால உற்பத்தி செய்யப்படுகிற காய்கறிகள் பழங்கள் எல்லாம் சுவையானதாக இருக்கும். இன்றைக்கெல்லாம் சுவை இழந்து போச்சு. இன்னும் இருக்கிற இயந்திர அறிவியல் உலகில் பழங்களோட சுவை காய்கறிகளோட சுவையெல்லாம் குறைஞ்சி போச்சு. மாம்பழம் பழுக்க மாட்டேங்குது, இனிப்பாக இருக்க மாட்டேங்குது. இனிப்பான மாம்பழம் வந்து இன்றைக்கி புளிப்பாக மாறி போயிட்டே இருக்குது. பலாப்பழம் இனிப்பாக பலாப்பழம் வந்து இன்றைக்கி அபூர்வமாக மாறி போய்விட்டது. தேங்காய் வந்து இன்றைக்கி வந்து டேஸ்ட்டே இல்லை, தேங்காயில் டேஸ்ட்டு இல்லை. இப்படி வாழைப்பழம் இனிப்பாக இருக்குது. அது மாதிரி திராட்சை புளிச்ச திராட்சையாக மாறி போச்சு, இனிப்பு திராட்சை புளிச்ச திராட்சையாக மாறி போச்சு. பழங்கள் சுவை குறைஞ்சி போச்சு. மனுஷங்களே சுவை இல்லாமல் போயிட்டாங்க. அந்த மாதிரி இயந்திர அறிவியல் உலகம் ஒரு சுவை இழந்த உலகம். பார்ப்பதற்குத்தான் அழகாக இருக்கும், ஆனால் இங்கே இது எல்லாமே மேக்கப். இது உண்மையை அழகில்லாத மனித வாழ்க்கையை மூடி மறைப்பதற்காக மேக்கப் போடப்பட்ட உலகம்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம்.